இது ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மர்மமான ஒரு கோயில். இங்க போய் வாழ்நாள் பாப்பீங்களா? அட கடவுளே, கடலாட்டு கிடக்குது. கைக்கு பாரு. குழி போட்டுக்கிறாங்க பாரு, போர் குழி. என்னடா போச்சு அழுகி. எத்தனை மீன், என்ன சமாச்சாரம் வர போதுங்க. கடப்பாறை ஏன்னா யானை வந்துடும். என்னாச்சு? கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி இருக்கேன்? சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனம்பாலோட பிறந்த நாள். அதனால் தனம்பால் பார்த்தீங்கன்னா இப்போ ஆற்றுக்கு போயிட்டு சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம்மா. அதுக்கப்புறம் நம்மளை ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி சொன்னால் வர சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம போயிட்டு ஆற்றுக்கு போயிட்டு சமைச்சிருக்காங்களாம்மா. போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்துட்டு அவனுக்கு கூட இருந்துட்டு அதுக்கப்புறமா வர போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு ஸ்பாட்டுக்கு போயிருப்போம். அந்த ஆற்று பார்த்தீங்கன்னா தனபால் கூட போன ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். நம்ம வீடியோஸ் புதுசாக பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகேங்க, வாங்க போயிட்டு அந்த ஆற்றுல எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம். சரி ஓகேங்க, வாங்க போகலாம். பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு நம்மளே சாகடிச்சிட்டாங்க. அப்புறம் மழை வேஞ்சிட்டு கிடக்குது. மழையில் நனைஞ்சிட்டு இப்போ நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டுருக்குறோம். மாடு பாருங்க, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ தான் ரோட்டை கிராஸ் பண்ணி ஓடிச்சு. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்துக்கிறோம். அங்கே ஒரு 4 மாடு உள்ளே போச்சு. வாங்க, நம்ம இதில் தான் போகணும். அந்த கோயில் தாண்டி போகணும். வாங்க போய் கோயிலில் காட்டுறேன். பயங்கரமாக இருக்குதாங்க. இங்கேயும் மாடு மேய்ச்சிட்டு யானையே மேய்ச்சிட்டு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அந்த வீடியோ இதில் போய் பர்த்டே கொண்டாடுறான். இங்கே போய் பர்த்டே கொண்டாடணுமாடா நீ? கோயில், காட்டுக்கோயில் பயங்கரத்தில் இருக்குது. இது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மர்மமான ஒரு கோயில். பார்த்தீங்கன்னா இப்போ ஆற்றுக்கு வந்துட்டோம். ஆனால் தனபாலோட ஏரியா அங்கே இருக்குதாம்மா. நாங்கள் ஃபஸ்ட் இங்கே தான் குளித்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வர சொல்கிறேன். அது இன்னும் நம்ம இதில் போகணுங்க. இதில் போனால் தான் தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஞ்சி போன காட்டுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் தண்ணி இருந்துச்சு, இப்போ தண்ணியெல்லாம் கீழே போயிடுச்சு. நம்ம அந்த வழியே போகணுங்க. சரி வாங்க போயிட்டு நம்ம தனம்பாலை பார்க்கலாம். அங்கே பாருங்க, அங்கே தான் அந்த மொக்கையில் தான் இருக்கிறாங்க. எங்கேயும் முடிக்க போயிட்டு பாருங்க. அவனை பிறந்த நாள் கொண்டாடுறான்னா பிறந்த நாள் நம்மளை பார வச்சுட்டு வராட்டாங்க. அந்த அளவுக்கு வியூ பண்ணிட்டு இருக்கிறான். பயங்கரமான ஸ்பாட்டு தாச்சு அந்த மொக்கையில் இருக்கிறேன். ஆட்டெல்லாம் பக்கமாக தான் கண்டுபிடிச்சிக்கிறானுங்க. போட்ட வழிதான் சரியில்லை. ஆற்ற கடந்தெல்லாம் வர வைக்கிறியாடா. நம்ம ஒரு பக்கம் ஓட்டினா ஒரு பக்கம் போகும். சேரு வேற அந்த மாதிரி சரி. ஆமா, கிடைக்காது. சன்செட் ஆகிறது பார்க்கலாம் இருக்கேன். இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் எங்க போய் வாழ்நாள் பாப்பீங்களா? இங்க பீச் இருக்கிற மாதிரி இது இருக்கல. இந்த பார் இந்த பக்கம் பாரு. அதுல போயிருக்கலாம். இருந்து இறக்கிறது. കല്ല് കടിച്ചേ പോകും മൊത്തത്തിൽ. வீலிங் பண்றதாமா
ஃபைனலாக இவனுங்களை கண்டுபிடிச்சிட்டோம். என்னடா மீன் எங்கடா வழி ஓட்டு வச்சுருக்கீங்க? எப்படி மழை வந்துச்சங்க? ரைட் ரைட் ரைட். டேய் நல்லாக்கிறியா? எல்லாமே கரெக்டா என்ன மாதிரி இருக்குதுல்ல? மேலே கட்ட போடுவோம் உங்களுக்கு. அது இப்போ நல்லா கரெக்டாக அந்த எண்ணெய் மட்டும் வெளியே என்னதான் வீட்டுக்கு பூசினாலும் அங்கே மறுபடியும் அது உள்ள விடுவேன். ஏகப்பட்ட மீன் செத்துருச்சேன். வாங்க போய் பார்க்கல என்னன்னு. உனக்கு எல்லாம் தண்ணி தேங்கிட்டு கிடக்குது. போய் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ பசங்க மீன் குழம்பாக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வாங்கினா ஆற்றுக்கிட்டே இருந்துட்டு எதுக்கு தண்ணின்னா ஆற்றுல ஃபுல்லாக மீன் செத்து போச்சுல, அதனால் இந்த தண்ணி குடிக்க முடியாது. இதுலேருந்து ஆடிட்டு இருக்கிறோம் எனக்கு தருமோ தன்வார் சாமி இங்கே வாருக்கு எல்லாம் மீன் தான். நாட்டுறக்கு ஃபுல்லாக மீன். முன்னாடி போட்டலாம் கடலாட்டு கிடக்குதுடா மீன். 1-2 மீன் எக்கச்சக்கமாக கிடக்குறா மீன். மீன் திங்கலாண்டா இதெல்லாம் வருது. அங்கே ஃபுல்லாக தெரியுது பாருங்க, எல்லாமே அந்த ஒயிட் ஒயிட்டாக தெரியுது. ஃபுல்லாகவே மீன் தான், எல்லாம் மீன் தான். எக்கச்சக்கமான மீன், கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை. அதான் அங்கெல்லாம் இன்னும் ஏக்கச்சக்கமாக இருக்க மாட்டேன் இருக்குது. இந்த பக்கம் வரல. எத்த சோடு மீன் கிடக்குதுன்னு பாருங்க, எல்லாம் மீன் தான். ஓரமே ஃபுல்லாக மீனாக சேர்த்து கிடக்குது. எல்லாம் உப்பி கிடக்குது மீன் ஃபுல்லாக. சே பாருங்க ஃபுல்லாக மீன் தான். இந்த ஒரு கம்பெனினால பார்த்தியா எத்தனை மீன் சேர்த்து போச்சுன்னு. இது நாருதே அவன் சொன்ன மாதிரியே. ஆஜி இங்க வந்து பாரு. அட கடவுளே, கடலாட்டு கிடக்குது. அப்பவே சொல்லும் போதே நம்ம யோசிச்சிருக்கோம். நாங்க வாருங்க ஃபுல்லா மீன் தான். வாரு கச 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 கசன்னு மீன் தான். எல்லாமே எடுத்து போச்சு. மீன் எப்படின்னா அப்பல நாமளே பிடிக்கிறது. கடவுளே ஜி, ஒன்று எத்தத்தை சூடுக்குது ஜி. பாம்பு மீன் நடக்குது. எடுதியே பாம்பாட்டு இருக்குது. இது ஆறாவாட்டு எல்லா மீன் ஒரு ரகம் இல்லாமல் செத்து போச்சு. இங்கே செத்துருக்க மீனெல்லாம் ஏன் செத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆலங்கொம்பில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கசிவு ஏற்பட்டுச்சு, ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு தண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுவும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி வெயில் அதிகமாக இருக்குது, தண்ணியும் குறையுது, இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். எலிஃபெண்ட்டு சர்க்கஸ் போட்டிருக்குது.
ஜிலேபி கண்ணுங்களாம் முட்டிட்டு வந்து நிற்கிது. ஸோ கருமண்டா வருதா கால் தடமா யானை கால் திருதி இறங்கி வந்துக்கிறா ராசா. எத்த சோடுக்குதுன்னு பார்த்தியா கைக்கும் பாரு. நம்ம காலுக்கு அந்த காலுக்கு எப்படி இது ஒன்றுத்துக்காகாச்சு. இதெல்லாம் சின்னது நினைக்கிறேன். வருன்னு நினைக்கிறேன் ஈவினிங் போல. இனிமேல வந்து தெரியும். ஆமாம் இதோ அந்த அந்த முக்கையில் தான் நம்ம சமைச்சிட்டு இருக்கானுங்க பசங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் இருந்தால் யானை வரணும் வந்துச்சுன்னா. புரியல வளைச்சு வளைச்சு ஓடணும். இதா தண்ணி குடிக்க வந்துருக்குமா? குழி போட்டுக்கிறாங்க பாரு, போர் குழி. என்னடா சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் இந்த பண்ணி போட்டது. யானை சாணி. கோதிமலை சங்கிரி கோதிமலை இந்த பக்கம் வந்துட்டோம். மரமெல்லாம் பாரு எப்படி காஞ்சி கிடக்குன்ட்டு. இங்க பாருங்க எத்தனை மீன். இத்தனை மீன் செத்தா அப்புறம் வாந்தி வராதாடா? ஆடா அங்க அப்பா அங்க பாரு குப்பையாட கிடக்குது. சூடுக்குன்னு இத்த சோடு மீன் செத்து போச்சு பாரு. ஒரு ஓரத்தில் ஒதுங்கி இருக்கு, மூளையில ஒதுங்கிருச்சு. இந்த காலத்து இன்ஜின் குச்சி தடுத்து பிடிச்சிருச்சு சேட்டருக்கு. கெட்டு போச்சு, ஸ்டே ஆயிடுச்சு. எங்கிற அது இங்கதான் கிடக்குது. போச்சு அழுகி. எத்தனை மீன், என்ன சமாச்சாரம்? பூராமே அங்கே பாரு, அது ஃபுல்லாகவே இருக்கு. கொக்கு நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்குண்டா. எங்க வீட்டுக்கு போகிறேன் இதுக்குதான் கேட்டேன், எங்க வீட்டு வரேங்க எங்க வீட்டு வரேங்கன்னு. மழையோடு மழையா வந்த வாத்தா இதெல்லாம் நான் இப்படிலாம் இருக்குன்னு ஒரு துளி கூட நினைக்கல. எல்லா மீனும் செத்து கிடக்குது. அந்த சோறு கிடைக்காது. ஆனால் போகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி இருக்குன்னு பாருங்க. சொர்க்கத்தின் ஒரு எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம ஏதோ இந்த பக்கம் போகிறதுங்காட்டி பரவாயில்லையே. காட்டுக்குள்ளே ஜம்மு எங்கடா நம்ம இந்த பக்கமா? சித்தங்கோட சைடு அந்த அளவுக்கு இல்லடா, மலை பக்கமா இருக்காது. இங்கதான் மலை பக்கமா இருக்குது. இந்த மலை அங்க ஒரு அருவி பாருங்க, அருவி இருக்கு. அருவி தெரியுது பாருச்சு. இந்த அருவியில தண்ணி வரதில்லை, துளி ஊண்டு வந்துருக்க மாட்டேன். அங்கெல்லாம் போனால் எப்படி இருக்கேன், அவ்வளோதான் புழுக்க வந்துருக்கு நம்மளுக்கு பின்னாடி பயத்துலையே. போயிருப்பானு இவனுக்கு ஓகாம இருப்பானுங்களா பிடிக்கணும். சொர்க்குங்க, சரியான சொர்க்கம். ஆறு எப்படிக்குன்னு சினிமா போட்டாப்புல இருக்குறியா? ஐயோ ஏதான் பாரு, எல்லோடு தர மாட்டான்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாரு, ஃபுல்லாக அப்படியே மழை வர போகுதுங்க. இருந்தாங்கன்னா மழை வேஞ்சிட்டு கிடாட்டுக்கு. சரி வாங்க, நம்ம பசங்களுக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. மீன் குழம்பு ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. சரி வாங்க போய் பார்க்கலாம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொக்கு மேய்ச்சிட்டு இருக்குது. செம்மா தரமாக இருக்குது.
பண்ணி செத்து எப்படி நாசம் ஆயிடுச்சு. ஏன்னா வளையல் மாட்டிச்சு அடக்குது. டீத்து பன்னியோட மண்டை இதில் தான் கடப்பாறை எடுத்து தோணுது. அதுக்கு ஒன்றும் பல்லு வளரல, சின்ன இதில் ஓடதே அவ்வளோதான். முருகேசா யானைகள் எல்லாம் செத்துக்கிறாங்க. எடப்படா பல்லு பாருங்க பிடிக்குதுங்க சாமி. ஸ்பார்க்கு பாரு எப்படி ஷார்ப்பாக இருக்குது. ஜி அங்கே ஒன்று வாசல் பெருசாக ஒன்று கிடச்சதா செத்து பார்த்து மிரண்டுருவானுங்கெல்லாம் வேஸ்ட்டுமா எப்படி வச்சாச்சு. உளுந்து செத்து அந்த இடத்துல எப்படி இதாயிடுச்சு. சிறுசு குட்டி தான் குட்டி தான் அதான் வளைய மாட்டிக்கிச்சுடா. இவங்க வாங்கிக்குவாங்களா இங்கே வச்சுக்கிறவனுங்க வாங்கி அப்புறம் விற்பானுங்களா எப்படி இல்லை எப்படி வேணால் எடுத்துக்கலாமா? அந்த செம்மண் வர வரை தோணுதாங்க வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நீ தோண்டிக்கல மண் எடுத்துக்கலாம் தானே. டென்டர் சுதா அதுக்கு பாசலாக வாங்கணும் தான்டா. ஆமாம் ஆமாம் டென்டர் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த காட்டை விட ஒரு போய் கவர்மெண்ட்டில் பாஸ் வாங்கிட்டு வந்து அப்புறம் தான் தோண்டி வரைப்பாங்க. அப்புறம் தான் மண் எடுக்க முடியும். அந்த மரம் மாதிரி எப்படி இருக்குது செமையாக இருக்குதுல்ல. அங்கே போய் உட்காந்து போட்டு வச்சு பயங்கரமாக இருக்குது. எங்கடா மரத்தினால இதுதான் மின்வெட்டு நாள் வாசி. இந்த மரத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஏன்னா என்னமோ சொல்லுவாங்களே இந்த கும்கி படத்தில் அதான் அசராத மரம்னு சொல்லுவாங்கப்பா அப்படி பண்ணல. 45 வருஷமா இடி விழுந்துருச்சு. இடி விழுந்து அடிக்கும் தள்ளிக்கும் போய் டீ பத்திக்குது கறி இருந்தாலும் இருக்கலாம். இல்லைன்னா அந்த மாதிரி நின்றுருக்கு பாருச்சு. அந்த மாதிரி நிற்கும் போது அடிச்சு அதான் இருக்குது. ஓட அக்கா அக்கா எப்படி இருக்கு சரியான காத்து. காக்கையில பறக்க முடியும். காக்கையில பறக்க இருக்குது. எல்லா வட்டம் கழுவு சொன்னேன். அரிசி எல்லா வட்டம் கழுவு தண்ணி நவீனே இங்க பாருது என்ன துணியெல்லாம் அவன் கொடுத்துட்டு வரும். சோறு போட்டு போயிட்டானுங்களா? சாயே உடம்பு திக்குறான். சோயலாம் குழம்பு தான் இப்போ காலி ஆகுது. உப்பு ஜாஸ்திங்களா இதுல? சாப்பிட்டு இருக்கிறோம். நல்லாக்குறா ஒரு ஆளுங்கிறாருங்க உப்பு போட்டதே வருது. நல்லது ஒரு வியூ சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. தரமாக இறங்கி வச்சானுங்க. இப்போ வீட்டு கிளம்புல மணி ஒரு 5 மணி ஆச்சு. ஏன்னா யானை வந்துடும். யானை வந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் பால் தான்.
இங்கே செமையா இருக்குதுடாடி. பழைய மாதிரி காத்து சரியான காத்து. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களாம் கிளம்பிட்டாங்க, போயிட்டுருக்காங்க. நம்மளும் இப்போ கிளம்ப போகிறோம். ஏன்னா இப்போ ஒரு 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால யானை வர இடம் வச்சா அதனால சேஃப்டி இல்லை. சரி ஓகே, நம்மளும் போகலாம். நம்ம போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறோம். கொம்பாரிங்க அப்புறம் நம்மளுக்கு பால் தான். சரி போகலாங்க. என்னாச்சு? போயிருமா? பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டேங்க. போயிட்டு அங்கே போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு வரலாங்கிறது தான் பிளானு. பட் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. பெரிய ஒரு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஒன்று இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு 2-3 மீன் சாகிறதெல்லாம் பிரச்சனையும் இல்லைங்க. அதேமாதிரி சின்ன சின்ன மீன் சாகிறதும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து வெயில் அதிகமாக இருக்குது, தண்ணி கம்மியாகுதுன்னா சின்ன மீனெல்லாம் சாகும். அது நான் பார்த்துருக்கேன் ஏற்கனவே. நான் அந்த டனைக்கன் கோட்டைக்கு போகும்போது நான் சின்ன சின்ன மீன்லாம் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சொல்லியிருக்கானுங்க, தண்ணியெல்லாம் கம்மியாயிடுச்சு, நம்ம இப்போ சேர்த்துலதுனால சர்வே பண்ண முடியாமல் சேர்த்துருண்டா அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. பட் அங்கே இருக்க பசங்கிட்டே நான் கேட்டதுக்கு இது என்ன சொன்னாங்கன்னா, நான் இங்கே தான் ஒரு அவனுக்கு இருக்கிறானுங்க 23 வருஷமாக பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கானுங்க. அவனுக்கு அங்கே தான் வளர்ந்தானுங்க, அங்கேயே தான் இருக்கானுங்க. அவனுங்களும் அவங்க அப்பா அம்மா எல்லாம் மீன் பிடிச்சி இவனுங்களும் பிடிக்கிறவனுங்க தான். பட் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறானுங்க. குறைஞ்சது 1 லட்சம் மீனுக்கு மேலே செத்துருச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா இது ஏன் சாகுது என்னங்கிறது தெரில. ஆனால் இப்போ தான் அது சாகுது அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த மீனெல்லாம் சாகுறங்காட்டி அங்கே மீன் பிடிச்சி ஒரு மீன் பிடிச்சி தான் அவங்க சாப்பிட்ற நிலமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவ்வளோ மீன் செத்துச்சு அப்படின்னா அவ்வளோ மீனோட மதிப்பு எங்கே போகிறது? அந்த மீன் குஞ்செல்லாம் விட்டுருப்பாங்களே, அதுக்கான மதிப்பு எங்கே போகிறது? இதெல்லாம் நம்ம சரியாக எடுத்து பேசாமல் இருந்தோம் அப்படின்னா அது ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் அந்த மீன் வாழ்ந்தங்காட்டி அந்த மீன் செத்துருச்சு. இந்த ஏரியாவில் சுட்டு அந்த பவானி சாரை சுற்றி இருக்க எல்லா ஊரும் அந்த தண்ணி தான் குடிக்கிறோம். அந்த தண்ணி தான் எல்லாத்துக்கும் வருது. அந்த தண்ணி குடிக்கிற ஏதாச்சும் ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு பெரியவங்களுக்கோ வயசானவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலும் எதுவுமே தெரியாது. ஏன்னா எதனால் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு கூட தெரியாமல் போயிடும். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மீன் ஏன் சாகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில, எந்த பிரச்சனைனால சாகுதுன்னு தெரில. ஆனால் நான் ஒரு போன 1 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஆலங்கொம்பில் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியில் வந்து எல்லாமே பிளாக்காக மாறிடுச்சு, ரசாயனம் கலந்துருச்சு அந்த மாதிரி சொன்னாங்க. அதை ஒரு ப்ராப்ளத்தினாலையும் இருக்கலாம். இல்லைனா அந்த தண்ணியெல்லாம் சூடாகி தண்ணியெல்லாம் ஆவியாயிடுச்சு, தண்ணியும் கம்மியாயிடுச்சு, அந்த சூட்டுனால சாகுறதுன்னு சொல்லலாம். சூட்டுனால சாகுறது சொல்லலாங்க. பட் 2-3 மீன் செத்தா பரவாயில்ல, அது சூட்டுனால சாகுதுன்னு சொல்லிக்கலாம். அங்கே 1 லட்சம் மீன் செத்துருக்கு, அது எதனால் சாகுதுன்னு தெரில. இதை கொஞ்சம் எல்லாம் உங்களோட தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை யார் அதுக்கு லீடாக இருக்காங்களோ, லீடர்ஷிப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தெரியாமல் கூட இருக்கலாம்ல. ஏன்னா யாரும் அந்த இடத்துக்கு போய் பார்க்க போகிறதில்ல. மீனவங்க யாராவது சொன்னால் தான், அவங்களுக்கு அந்தளவுக்கு எஜுகேட் இல்லைன்னா அவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு எடுத்துக்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம சொன்னால் தான் புரியும். ஏன்னா அதனால தான் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் இப்படியெல்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் யாராச்சும் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஏன் இப்படிலாம் நடக்கு அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடக்கூடாது. அதனால தான். ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா ஆறே ஃபுல்லாக மீன் செத்து கிடக்குங்க. ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு செத்து இருந்தால் கூட பரவாயில்ல, ஆறே ஃபுல்லாக செத்துருக்கு. பசங்களுக்கு எல்லாமே அந்த இடத்த பற்றி தெரியும், எந்த இடத்துல எப்படி நடக்குங்கிறது எல்லாமே தெரியும். எல்லாமே அங்கே இருக்க பசங்க வச்சு தான் நான் போனேன். நான் தனியாக ஒன்றும் போகல. இதை நான் இங்கே சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது
எல்லாத்துக்கும் தெரியணுங்க. ஏன்னா இவ்வளோ மீன்ஸ் ஆகுதுன்னா அது ஒரு பெரிய விஷயம், பெரிய ஒரு ப்ராப்ளம். இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரியட்டும். நம்ம ஏன் ஒன்று சொல்லணும்னா, ஏன்னா எனக்கு தெரியாதுங்க இந்த ஆற்றை பற்றியோ இல்லை ஆற்றுல வாழ்கிற மீனை பற்றியோ எனக்கு தெரியாது. ஏன் சாகுது என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக அங்கே மீன் பிடிச்சி அதை வச்சு மீன் பிடிக்கிற தொழிலே வச்சுருக்கவங்களுக்கு தெரியும்ல ஏன் சாகுது என்னன்ட்டு. ஆனால் அவங்களுக்கே தெரில எதனால் இவ்வளோ மீன் சாகுதுன்ட்டு. ஆனால் குறிப்பிட்ட மீன் சாகுங்க. ஆனால் இந்த சம்மர் டைமில் கொஞ்சம் மீன்லாம் சாகும், செத்துரும். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ மீன் சாகுதுன்னா வேறு ஒரு பிரச்சனை இன்னமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஃபேக்ட்ரியோட வேஸ்டேஜ் உள்ளே வந்திருந்தாலும் இந்த மீன்லாம் சாகும், நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகேங்க, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இத்தோடு விடைபெறுது உங்களை SSK தமிழா. எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க, சிரிப்பது முக்கியம், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி ஓகேங்க, டாடா பாய்.